Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 536 பார்க்க போகிறோம். A search light has a parabolic reflector. ஒரு search light வந்து அதனுடைய ரிஃப்ளெக்டர் வந்து பரபலா வடிவில் இருக்கு. The parabolic bow is 40 சென்டிமீட்டர் வைட் ஃப்ரம் ரிம் டு ரிம். அதனுடைய விளிம்பு ஒரு விளிம்புல இருந்து இன்னொரு விளிம்பு வந்து அதனுடைய அகலம் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கு. அண்ட் 30 சென்டிமீட்டர் டீப் அப்படின்னா அதனுடைய ஆழம் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கு. அதாவது பரபலிக் ரிஃப்ளெக்டர் இருக்கு பார்த்தியா, அதனுடைய வைடு அகலம் 40 சென்டிமீட்டர், அதனுடைய உள்ள ஆழம் வந்து 30 சென்டிமீட்டர். The bulb is located at the focus. பல்ப் வந்து எப்பயுமே ஃபோக்கஸில் லொக்கேட் பண்ணாதான் நல்ல வெளிச்சம் கிடைக்கும். முதல் கேள்வி கேட்குறாங்க, இது 5 மார்க் சாமி. வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா? பரபலாவுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடி. இந்த ரிஃப்ளெக்டர் பரபலா ஷேப்பில் தானே இருக்கு, அதனால். அடுத்தது, ஹவு ஃபார் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் இஸ் த பல்ப் டு பி பிளேஸ்டு? அதாவது ஃப்ரம் வெர்டெக்ஸில் இருந்து பல்பு எவ்வளோ தூரத்தில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்பதான் எவ்வளோ தூரத்தில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ தட் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு கவர்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டு கேள்வி. ஒன்று ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா கண்டுபிடிக்கணும், இன்னொன்று வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த பல்பு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பல்பு ஃபோக்கஸில் தானே இருக்குது, அப்போ ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு தான். இப்போ பாரு, ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா. நான் வந்து படம் பாரு, ரைட் சைடு போட்டிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவில் போட்டுறதுனால நம்ம ஈக்குவேஷன் இது எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், நீ எப்படி வேணாலும். நமக்கு ஈஸி வந்து இது ரைட் சைடு போட்டால் டக்குன்னு நம்ம போடுறதா அப்படிங்கிறதுக்காக நீ லெஃப்ட் சைடும் போடலாம், அல்லது எப்படி போட்டினாலும் உனக்கு ஆன்சர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா அப்படின்னு போட்டிங்கன்னா y² = 4ax. ஏன்னா நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கேன், அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் போடும்போது y² தொடங்கணும். அப்போ y² = 4ax. இது புரியுதா? நம்ம ரைட் சைடு போடுறதுனால இட்டு பாசஸ் த்ரூ. இந்த படத்தை பார்த்துக்கலாம். இது பரபலா, இங்கே வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வந்து a டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ஃபோக்கஸ் வந்து a,0. இந்த ரிம் டு ரிம் எவ்வளவு, 40 மீட்டர் வைடு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 20 மீட்டர், இது 20 மீட்டர். இந்த டீப், இந்த ஆழம் வந்து 30 மீட்டர். அப்போ இது எக்ஸோடைய வேல்யூ, இது ஒய்யோடைய வேல்யூ. அப்போ ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன வரும், 30, இது 20. அப்போ 30,20 இது பாயிண்ட். புரியுதா தங்கம்? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ இந்த பரபலா y² = 4ax மேலதான் இந்த 30,20 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த பரபலா பாசஸ் த்ரூ 30,20, பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 30,20. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 30யும் ஒய்க்கு பதிலாக 20யும் போடணும் சாமி. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஒய்க்கு பதிலாக 20, y² இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், 20 × 20 = 4a, எக்ஸுக்கு பதிலாக 30. அப்போ இந்த 4ம் மல்டிபிளா இருக்கிற 4ம் 30யும் கீழே டிவைடாக வரும். இப்போ அடிச்சு போடலாம், ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். அடுத்தது 1 2 is 2, 2 2s are 4, 2க்கும் 20க்கு அடிச்சா 10. அப்போ a = 10/3 சென்டிமீட்டர்னு வந்துடும். நான் சொல்றது புரியுதா தாங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த பரபலா பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கேன், பாசிட்டிவ் சைடு போட்டிருக்கேன். அப்போ y² = 4ax, எக்ஸ் பாசிட்டிவ், அப்போ y². இது பாசஸ் த்ரூ. இவ்வளோதான் சாமி. படம் போட்டிங்கன்னா 1 மார்க் இருக்கு ராஜா. அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட், இது பாரு, இது 30, இது வந்து வைடு வந்து 40 இல்லையா? அப்போ இது 20, இது 20. அப்போ இது எக்ஸோடைய வேல்யூ, இது ஒய்யோடைய வேல்யூ. அப்போ 30,20. அப்போ இது இந்த பரபலா பாசஸ் த்ரூ 30,20 அப்படின்னு இந்த பாயிண்ட் எழுதுனீங்கன்னாவே 1 மார்க் இருக்கு. இதுல இருந்து ஏவை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒய்க்கு பதிலாக 20 × 20 போடு, எக்ஸுக்கு பதிலாக 30 போடு, ஏவை கண்டுபிடி, அதுக்கு 1 மார்க், 3 மார்க் ஆயிரும்.
இப்போ பாரும்போது ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. அப்போ நீ கண்டுபிடிச்ச ஏவை இதில் கொண்டாந்து போட்டுரு. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10/3x 3 எந்தாண்ட கொண்டாந்து அப்போ 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு 40x. இதுக்கு ஒரு மார்க்கு. ஹென்ஸ் த பல்ப் இஸ் லொக்கேட்டட். பல்ப் எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? இதில் ஃபோக்கஸில் தானே லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அப்போ த பல்ப் இஸ் லொக்கேட்டட் 10/3 சென்டிமீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்ல இருந்து பாரு ஏ டிஸ்டன்ஸ்ல தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10/3. அப்போ ஸோ த பல்ப் இஸ் லொக்கேட்டட் 10/3 ஃப்ரம் த வெர்டெக்ஸ். புரியுதா சாமி? வெர்டெக்ஸ்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ். ஏ வந்து 10/3. அப்போ இங்க ஃபோக்கஸ்ல தான் பல்ப் இருக்கும். அப்போ வெர்டெக்ஸ்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ். ஏ எவ்வளவு? 10/3. அவ்வளோதான். அப்போ பல்ப் இஸ் லொக்கேட்டட் 10/3 சென்டிமீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். கண்ணு இது ஒன்றுமே இல்லை, கணக்கு தான் இவ்வளோ பெருசு. படம் இது 5 மார்க் கணக்கு. படம் போட்டீங்கன்னா உனக்கு 1 மார்க் இருக்கு ராஜா. அதுக்கு அடுத்தது நல்லா பார்த்துக்கும். இந்த பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உனக்கு 1 மார்க் இருக்கு. அப்புறம் ஏவை கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு. 2 கேள்வி ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலாவுக்கு 1 மார்க்கு. எவ்வளவு தூரத்தில் வெர்டெக்ஸ்ல இருந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு 1 மார்க். ரொம்ப ஈஸியாக இது போட்டுடலாம். இதில் கீ பாயிண்டே பார்த்தீங்கன்னா கண்ணு ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா பாசஸ் த்ரூ 30,20 இவ்வளவுதான். இதுதான் கீ பாயிண்ட். இந்த பேரபோலாவில் இந்த பாயிண்டை பிரதிட்டினா ஏ தெரியும். ஏ தெரிஞ்சதுனாவே ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா போட்டுடலாம். அப்புறம் ஏ தெரிஞ்சதுனாவே பல்ப் வந்து வெர்டெக்ஸ்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ் இதில் வந்துருக்குது. ஆக மொத்தம் இதில் பாயிண்ட் தான் மெயின். அதுல இருந்து ஏவை கண்டுபிடிக்கிறோம். இவ்வளவுதான் தாங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.